ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்ல ஒரு வேலையை அவர் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு, இங்கிலீஷ்ல இந்த மஸ்ட் ஹேவ் கூட வி3 போட்டு யூஸ் பண்ணணும். ஆனால், அவர் அந்த வேலையை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, 100% அவரு தான் அந்த வேலையை செஞ்சிருப்பாரு. வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த பர்ட்டிகுலர் ஆக்ஷன் அவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற உறுதித்தன்மைய நம்மளே என்ன பண்ணுவோம்னா, கன்ஃபார்ம் பண்ணுவோம்ல, அந்த டோனுக்காக தான் நம்ம இந்த மஸ்ட் ஹேவ் பிளஸ் வி3 யூஸ் பண்றோம். பாருங்களேன். ஹி மஸ்ட் ஹேவ் டோல்ட் அபவுட் இட். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு 3 பேர் நம்ம இருக்கோம். சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம். அந்த விஷயம் வந்து வேற யாருக்கோ தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் வந்து என் ஃப்ரெண்ட கேட்கிறேன். "மச்சான், நீயும் இந்த விஷயத்த சொல்லல, நானும் சொல்லல. அப்ப யார்றா சொல்லியிருப்பா?" "டேய், 3வது ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தான்டா சொல்லியிருப்பான். கன்ஃபார்மா சொல்றோம். அவன் தான் சொல்லியிருப்பான். அவன் தான் சொல்லியிருக்கணும்." அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரக்சர். "ஹி மஸ்ட் ஹேவ் டோல்ட் அபவுட் இட்." அவன் இதைப் பற்றி சொல்லியிருக்க வேண்டும். இங்க கொஞ்சமா ஒரு இத மாத்துங்களேன். தான் அப்படிங்கிற வார்த்தைய ஆட் பண்ணிடலாம். முடிஞ்சு போச்சு. அவன் தான் இத பத்தி சொல்லியிருக்கணும். சந்தேகமே கிடையாது. ஷி மஸ்ட் ஹேவ் பிரிப்பேர்ட் திஸ் ஃபுட். நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஃபுட் ரொம்ப சூப்பரா இருக்கு. உடனே நம்ம பேசுறோம். சாப்பாடு யார்றா சமைச்சாங்க அப்படின்னு. கண்டிப்பா அவ தான் சமைச்சிருப்பா. இல்லாட்டி கண்டிப்பா அம்மா தான் சமைச்சிருப்பாங்க. அதனால இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த தான் அப்படிங்கிற உறுதித்தன்மையை சேர்ப்பதற்கான ஒரு வார்த்தையை சேர்த்தா முடிஞ்சு போச்சு. பாருங்க. இவ்வுணவை அவள் தான் சமைத்திருக்க வேண்டும். கண்டிப்பா அவ தான் சமைச்சிருப்பா. ரைட்? அடுத்து பாருங்க. இந்த வீட்டை அவர் கட்டியிருக்க வேண்டும். இந்த வீடு பாரு சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான்டா இந்த வீட்ட கட்டியிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதற்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட்ல போட்டுருங்க.